Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics லெசன்லேருந்து prism பற்றி தான் பார்க்க போகிறோம். And then angle of deviation produced by the prism ஓட derivation derive பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு prismனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு and then derivation பார்க்கலாம். இப்போ prism அப்படிங்கிறது ஒரு triangular block. ஓகே, இது மேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 3 ஃபேஸஸ் ரிஃப்ராக்டிங் ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஃபேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஃபேஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 3 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கிறது கிடையாது. தே ஆர் நாட் பேரலல் டு ஈச் அதர். ஓகே, அதில் ஒரு ஃபேஸ் லெட் அஸ் சே இந்த 3ங்கிற ஃபேஸ் தான் பேஸ் ஆஃப் த ப்ரிசமாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், அதாவது இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இதோட எக்ஸ்டெண்ட் வந்து ஏபெக்ஸ் முடியக்கூடிய இடம் வந்து இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இது 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து இட் இஸ் ஏ, விச் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம்ங்கிறாங்க, அல்லது ஏபெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் அப்படிங்கிற மாதிரி டெர்மினாலஜிஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ரிசமில் லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அப்போது இந்த பாத் ஆஃப் த லைட் ஒரிஜினல் அன்டிவியேட்டட் ரேலேருந்து ரிஃப்ராக்டட் ரே வந்து டிவியேட் ஆகும் இல்லையா, இந்த டீவியேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த ப்ரிசமுக்கு அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, அண்ட் தென் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து என்னென்ன பராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ப்ரிசம் ஏபிசி. ஓகே, ஸோ இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ஏபி அண்ட் ஏசி, இதை வந்து பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த ப்ரிசமை கன்சிடர் பண்ணுறோம் ஏபிசி. இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் ஆர் ஏபெக்ஸ் ஆங்கிள் ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறோம். இதில் ஒரு ரே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ பிக்யூ அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே, அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரிசம் இல்லாமல் இருந்தால் இந்த இன்சிடென்ட் ரேயோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பாத். ஸோ திஸ் இஸ் த அன்டிவியேட்டட் இன்சிடென்ட் ரே. அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ப்ரிசம் இல்லாத பட்சத்துக்கு இந்த ரேயோட பாத் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது இதோட ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஆங்கிள் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த நார்மலோட இந்த இன்சிடென்ட் ரே பிக்யூ மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து I1. இப்போது இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த மீடியம், அதாவது இந்த ஏர் மீடியத்துலேருந்து கிளாஸ் மீடியத்துக்கு என்டர் ஆகும்போது ரேரர் டு டென்சர் லைட் ரேஸ் போகும்போது ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வேறு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ரிஃப்ராக்டட் ரே. ஓகே, இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து வித் த நார்மல், இதுதான் உங்களுக்கு நார்மல். இந்த நார்மலோட இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்திங்கன்னா R1. இப்போது இந்த ரே என்னது, இதுதான் வந்து இன்சிடென்ட் ரேயோட அன்டிவியேட்டட் பாத், அதாவது டீவியேஷன் ஆகாமல் ஸ்ட்ரைட் லைன் பாத். இப்போ இந்த பாத்தில் லைட் ரேஸ் போயிருக்கணும், இந்த ப்ரிசம் வச்சனால இந்த ரே வந்து இப்படி டிவியேட் ஆகி போயிருக்கு. அப்போ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் விச் இஸ் D1. இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D1. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த ரிஃப்ராக்டட் ரே தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் விச் இஸ் D1 மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது ரிஃப்ராக்டட் ரே. இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து R அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஏசி அப்படிங்கிற சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதோடைய ஆங்கிளில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ நம்ம நார்மல் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சும் பொழுது இந்த எண்ணுங்கிற பாயிண்டில் இந்த 2 நார்மலும் கோயின்சைட் ஆகுது. இந்த பாயிண்ட்டை நம்ம எண் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து ஆர் அப்படிங்கிற பாயிண்டில் இந்த ஏசிங்கிற சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகும்போது இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம R2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ R2ங்கிறது இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஃபார் திஸ் ரிஃப்ராக்டட் ரே. அப்போது இந்த ரேயோட ஒரிஜினல் பாத் என்ன இருக்கும், அதாவது இந்த ரே ரிஃப்ராக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அதோட பாத்தை வந்து இப்போ மார்க் பண்ணலாம். ஸோ அதோடைய பாத் வந்து இதுதான். ஸோ திஸ் இஸ் த பாத் ஆஃப் த ரிஃப்ராக்டட் ரே. ஓகே, பட் ஆக்சுவலாக
அகெயின் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு இந்த லைட் ரேஸ் ட்ராவல் ஆகும் பொழுது இன்னொரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் ஆகி வரக்கூடிய இந்த ரேவை வந்து நம்ம எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடம் தான் எமர்ஜென்ட் ரே, இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்ட் ரே, பிக்யூ அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே. அப்போது இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், நார்மல்ங்கிறது எது இது, இந்த நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், ஏன்னா டென்சர் டு ரேரர் போகும்போது அவே ஃப்ரம் த நார்மல் வந்து டிவியேட் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் எமர்ஜென்ட் ஆங்கிள் ரெண்டும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டட் ரே, இது செகண்ட் ரிஃப்ராக்டட் ரே, இந்த ரேவை தான் நம்ம எமர்ஜென்ட் ரேன்னு சொல்கிறோம். ஸோ இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வித் நார்மல் வந்து ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், அதை வந்து I2 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டீவியேஷன் பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் ரிஃப்ராக்டட் ரே, அதோட அன்டிவியேட்டட் பாத் வந்து இது. பட் ஆக்சுவலாக செகண்ட் மீடியத்துக்கு, அதாவது டென்சர் டு ரேரர் போகும்போது அகெயின் இன்னொரு ரிஃப்ராக்ஷன் ஆகிறதுனால இந்த ரே வந்து டீவியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஆங்கிள், ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ரேவும் இந்த ரிஃப்ராக்டட் ரே டூவும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D2. ஸோ இதை வந்து நம்ம D2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த எமர்ஜென்ட் ரே இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் ரேயோட எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்டில் உங்களுக்கு இந்த எமர்ஜென்ட் ரே டச் ஆகுது. ஸோ அதை வந்து நான் எம் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் எம். ஓகே, இப்போது இந்த அகெயின் நம்ம டீவியேஷன் மார்க் பண்ண போகிறோம். இதோட இன்சிடென்ட் ரேயோட பாத் இது. ஓகே, இதுதான் எமர்ஜென்ட் ரே, ஃபைனல் ரேயோட பாத். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் ரேயில் இந்த பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த ரிஃப்ராக்டட் ரே இஸ் அகெயின் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், அதுதான் என்னது, விச் இஸ் டி. ஓகேவா? ஓகே, இப்போ இன்னும் சில ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். என்னென்ன சோஃபார் என்ன மார்க் பண்ணியிருக்கோன்னா, இது I1ங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், R1ங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன், இந்த R2ங்கிறது ஆங்கிள் ஆஃப் அகெயின் இன்சிடென்ஸ் அட் த சர்ஃபேஸ் AC, இது வந்து I2ங்கிறது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன், ரெண்டுமாவும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ D1 மார்க் பண்ணியாச்சு, D2 மார்க் பண்ணியாச்சு, அண்ட் D அப்படிங்கிறதும் மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள்ஸும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த நார்மலோட இந்த இன்சிடென்ட் ரே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும், இதுதான் நார்மல். இன்சிடென்ட்ங்கிறது இந்த டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த இன்சிடென்ட் ரேவும் இந்த நார்மலும் மேக் பண்ணக்கூடிய டோட்டல் ஆங்கிள் என்னவாக இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு I1. ஸோ அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்கிள் இஸ், டோட்டல் ஆங்கிள் இஸ் I1. ஓகே, அப்போ வாட் இஸ் D1? அப்போ D1னா என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் I1 மைனஸ் R1, அதுதான் உங்களுக்கு D1ஆக இருக்கும். இப்போ D2 எழுதணும். ஓகே, இப்போ D2 பாருங்கள், இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து I2. ஓகே, இந்த ஆங்கிள் என்னது, R2. இப்போது இந்த R2ங்கிறது எது, நார்மலுக்கும் இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள். அப்போ இந்த நார்மல் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இந்த ரிஃப்ராக்டட் ரேவை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிள் இஸ் R2. அப்போ வாட் இஸ் D2? அப்போ D2ங்கிறது இந்த ரெண்டு ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். D2 இஸ் டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு, I2 மைனஸ் திஸ் R2 இஸ் D2. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது D2னா இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் உங்களுக்கு என்னவாக இருக்கும், திஸ் இஸ் ஆல்சோ D2. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் என்னது, இந்த QMR, இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் D வந்து இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அட் த சர்ஃபஸ் AB, அட் த ஃபேஸ் AB. இந்த D1 என்ன, டோட்டல் ஆங்கிள் I1 மைனஸ் R1, அதை எழுதிக்கலாம். ஸோ த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D1 அட் த சர்ஃபஸ் AB is equal to RQM. that is Rங்கிறது எது, இது RQM, இந்த ஆங்கிள் தான் D1. கரெக்டா? ஸோ அதை எழுதிக்கலாம். this is equal to D1 is equal to I1 minus R1. அதே மாதிரி the angle of deviation D2 at surface AC, இந்த ஆங்கிள். ஓகே, இந்த D2ங்கிறது என்னது, இந்த ஆங்கிள், தட் இஸ் QRM. ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் பண்ணியாச்சு. அப்போ QRMங்கிறது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் D2. அது எவ்வளவு, D2 அகெயின் இந்த பார்ட்டில் பாருங்கள், இந்த D2ங்கிறது என்னது, டோட்டல் ஆங்கிள் I2 மைனஸ் R2, இந்த ஆங்கிள் வந்து R2 which is equal to D2. அப்போது சேம் தான். இப்போ D1க்கு எழுதுகிற மாதிரியே தான், இன்ஸ்டெட் ஆஃப் 1 வந்து 2ன்னு எழுதிட்டா D2 is equal to
I2 minus R2. ஓகே, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்? இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி ஸோ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் deviation d is equal to d1 plus d2. ஓகே, இப்போ d1 என்பது நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். d1 is i1 minus r1 plus d2 வந்து i2 minus r2. இதை ஐயை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ i1 plus i2 minus r1 minus r2. ஸோ மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா we get r1 plus r2. ஸோ d is equal to i1 plus i2 minus r1 plus r2. இதை வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த r1 plus r2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த r1 plus r2வை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரெண்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த குவாட்ரிலேட்ரல். இந்த குவாட்ரிலேட்ரல் என்ன? AQNR. ஓகே, இந்த குவாட்ரிலேட்ரல். ஸோ இதை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. சாரி, இது வந்து A, இது Q, இது N, இது R. இப்போ இந்த ஆங்கிள் Q, இந்த வெர்டிஸ் ஆங்கிள் Q என்ன, ஆங்கிள் R என்னது? இப்போது இந்த பாருங்கள், இந்த ஆருங்கிறது இந்த நார்மலோட இந்த பர்டிகுலர் குவாட்ரிலேட்ரல் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி அண்ட் இந்த ஆங்கிளும் 90 டிகிரி வித் த நார்மல் மேக் பண்ணுறது. அப்போது இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிள் 90. ஓகே, அப்போ குவாட்ரிலேட்ரலோட டோட்டல் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அதில் Q அண்ட் R இந்த வெர்டிசஸோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி ரெண்டும் மேக் பண்ணுறதுனால ரிமைனிங் ஆங்கிள் A அண்ட் ரிமைனிங் ஆங்கிள் QNR, இந்த ஆங்கிள் ஏவும் இந்த QNRும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளோட டோட்டல் சம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப் வச்சு நம்ம R1 + R2 வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் the quadrilateral. So consider the quadrilateral AQNR. அதில் the vertices ஓட ஆங்கிள், அதாவது ஆங்கிள் Q அண்ட் ஆங்கிள் R ரெண்டும் இண்டிவிஜுவலாக 90 டிகிரி, ரெண்டும் மேக்கப் பண்ணக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ ரிமைனிங் வெர்டிசஸ் என்ன? ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் QNR, தட் இஸ் ஆங்கிள் N இருக்கு இல்லையா? இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி. ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் 4. அகெயின் நம்ம we need to find ஏங்கிறது ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம், அது நமக்கு தெரியும். இந்த QNRங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்காக we are going to consider this triangle QNR. அகெயின் இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள் QNR. நான் திரும்ப ரீட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து Q, இது N, இது R. ஓகேவா? இந்த ஆங்கிள் என்னது? R1. இந்த ஆங்கிள் என்னது? R2. அப்போ இந்த ஆங்கிள் என்ன? அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் சம் ஆஃப் த ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி. அப்போது இந்த R1, இந்த R2 ப்ளஸ் இந்த ஆங்கிள் QNR இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆங்கிள் வில் பி 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஆர் வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? 180 மைனஸ் R1 ப்ளஸ் R2வாக இருக்கும். ஓகே, இப்போது we are going to consider this triangle and we are going to make the geometrical values. Okay, so consider the triangle QNR. So sum of the angles in the triangle QNR வந்து R1 plus R2 plus angle QNR is equal to 180 degree. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது ஈக்குவேஷன் 4 and 5 கம்பேர் பண்ணுறோம். இதுதான் ஈக்குவேஷன் 4 and 5 நம்ம எழுதியிருக்கோம். அதுங்க என்ன வருது? R1 + R2 + QNR is equal to 180 டிகிரி. அப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்பேர் பண்ணும்போது இந்த R1 + R2 is equal to நம்ம ஆங்கிள் A அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கம்பேரிங் த ஈக்குவேஷன் 4 and 5, comparing 4 and 5, we get
R1 plus R2 is equal to angle A. So this is equation 6. நம்ம ஆல்ரெடி equation 3 நம்ம போட்டிருந்தோம் D is equal to I1 plus I2 minus R1 plus R2. ஸோ அதுக்கு பதில் R1 plus R2க்கு பதிலாக நம்ம A அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ substitute six in equation 3. Third equation D is equal to I1 plus I2 minus R1 plus R2. Okay, so what is R1 plus R2? That is the angle of the prism. So D is equal to I1 plus I2 minus A. This is the angle of deviation. அப்போ இந்த angle of deviation எதை depend பண்ணியிருக்குன்னா I1 which is the angle of incidence, I2ங்கிறது angle of emergence, ஏங்கிறது angle of the prism. இது மட்டும் அல்லாமல் இந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்தும் இருக்குது. அண்ட் தென் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட வேவ் லென்த்தை பொறுத்தும் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இன் ஷார்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 and angle of the prism which is A and the material of the prism, அதாவது மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் த லைட்டோட வேவ் லென்த்தை பொறுத்து இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறோம். Okay, so this is about the prism. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.